கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். யாத்ராகமம் 31வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாங்க, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும்ட்டு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் தான் பரிசுத்தமாக்குகிற தேவன் இல்லையா? அதுக்கு அடையாளமா ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அதில் வேலை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓய்வு நாளை கர்த்தருக்கு ஆசரிக்கணும். சர்ச்சுக்கு போதும், காணிக்க போதும், அதோட நமக்கு கடமை முடியல. சர்ச்சுக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று கொடுக்கணும். முடிந்த அளவு அவருக்காக அந்த நாளை நீங்கள் ஒதுக்கணும். ஒரு பிள்ளையோட கடமை என்ன? தகப்பனை சந்தோஷப்படுத்துறது இல்லையா? பிதாவை நம்ம சந்தோஷப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். அந்த நாளில் அவரை மகிமைப்படுத்தணும். ஐயோ சண்டே வந்துச்சு சர்ச்சுக்கு போனோம் அப்படி இல்லாதபடிக்கு உற்சாகமாக கர்த்தரை ஆராதிக்க போகணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் தொழுது கொள்ளணும். அதனால ஓய்வு நாள கர்த்தருக்கு என்று ஆசிரிங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு முடிந்தாகட்டும்.